புட்டின் 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 தயவு செஞ்சு நீங்கள் மிசைலாம் டெஸ்ட் பண்ணாதீங்க. இது அமைதிக்கான காலம். நாம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தானே தயாராக வேண்டும். இப்படி மிசைல் டெஸ்ட் பண்ணுறீங்களே, அதுவும் நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல் டெஸ்ட்டை பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜை இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் இருக்குது. நேற்று தான் ரஷ்யா ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுப்பா, இதை விட சூப்பரான மிசைலை இனிமேல் கண்டுபிடிக்கிறதுக்கு பல நாடுகளுக்கு பல வருடங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ரிவ்யூவை வேறு கொடுத்துட்டாங்க. மூவி ரிவ்யூவே அந்த அளவுக்கு வாசிக்கக்கூடிய இணையதள வாசிகள் புட்டின் அவர்களுடைய இந்த ரிவ்யூவை ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடி ரஷ்யாவினுடைய மிசைல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்லாம் கிரியேட் பண்ணி ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய தூக்கத்தை கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் நடக்கலைங்க. ஒரு புயல் வந்துட்டு இருக்கான், இன்னொரு புயல் கரை ஒதுங்க போகுதான், இப்படின்னு சொல்கிற பல செய்திகளையும் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற தளங்களில் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் விலை விற்கக்கூடிய இந்த க்யூட்டான கிட்ஸுக்கான கேமரா, நாட் ஒன்லி கேமரா, இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது இப்போ கிட்ஸ் பெஸ்ட்டில் 1299க்கு வாங்கலாம். ஒரு 50 பீஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது. அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டரும் அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட் விமானமும் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை பல ஊடகங்களும் சொல்ல மறுத்து இருக்கலாம். பட் இந்த செய்தியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்திருக்கு. காரணம் இருக்குது. இவங்க இந்த ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஹெலிகாப்டராக இருக்கட்டும், ஒரே நேரத்தில் மோதலை 2 விபத்தும் தனித்தனியாக ஏற்பட்டது தான். அதுவும் தென்சீன கடலில் எப்போதுமே அவங்களுடைய ஆக்டிவிட்டி செய்யும் போது தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ட்ரம்ப் அவர்களுடைய ஆசியா விசிட் அப்படிங்கிறது ஒரு வாரம் ஆசிய நாடுகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் விசிட்டுக்கு வந்திருக்காரு. மலேசியாவில் இறங்கி மனுஷன் குத்தாட்டம் போட்டார் அப்படிங்கிற செய்தி நீங்கள் நேற்று கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. தமிழ் விதையில் 2-3 நாட்களாக வீடியோ வராதனால நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ட்ரம்ப் அவர்கள் வந்து இறங்குறாரு மலேசியாவில். அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் அந்த டான்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அந்த டான்ஸின் போது ட்ரம்ப் அவரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினார் அப்படிங்கிற தகவல் எல்லாமே ரொம்ப வைரலாக இருந்துச்சு. ஸோ ஆசியா விசிட்டுக்கு வந்திருக்காருப்பா ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் தான் தென்சீன கடலில் அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டும் ஹெலிகாப்டரும் ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த தென்சீன கடலில் இப்படி 2 விபத்துகள் ஏற்படுவது அப்படிங்கிறது, ஒரே நேரத்தில் ஏற்படுவது அப்படிங்கிறதெல்லாம் புதுமையான விஷயமா பார்க்கப்பட்டு வருது. இந்த நேரத்தில் இதையே நாம் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி அப்படின்னு சொன்னோம்னா, அமெரிக்கா இதற்கான ஒரு ஹை அலர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது சிக்னல் ஜாமிங் ஏதாவது இருந்துச்சா, இல்லை தேவையில்லாத நேரத்தில் இந்த மாதிரியான விபத்து நடப்பதற்கான அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டதா, அதற்கான விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய இப்போதைய ஒரு எய்மாக இருக்குது. ஏன்னா தென்சீன கடலில் ஆல்ரெடி டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், இவங்களுக்கு மலேசியா கூட எல்லாருமே அங்கே டிஸ்பியூட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட் ஹெலிகாப்டர் விபத்து அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியை உருவாக்கி இருக்கிறது. பெலரஸ் அப்படிங்கிற நாடை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதுலேருந்து இந்த பெலரஸ் அப்படிங்கிற நாடு பெரிய அளவில் பல நபர்களாலும் சொல்லப்பட்டு வருது. அவங்களுக்குன்னு பெலரஸுக்குன்னு ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸில் முக்கியமான ஒரு இடமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெலரஸான அந்த பார்டர் லித்துவேனியாவுக்கு இருக்குங்க. அப்படி லித்துவேனியாவுக்கு இருக்கக்கூடிய பார்டரை நாங்கள் பெர்மனண்டாக, பெலரஸ் கூட இருக்கக்கூடிய பார்டரை நாங்கள் பெர்மனண்டாக மூடுறோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை இன்னைக்கு லித்துவேனியா அறிவித்திருக்கிறார்கள். இந்த பார்டரை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், பெர்மனண்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஏன் இவங்க இந்த பார்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள உதயமாகலாம். பொதுவாக வடகொரியா தென்கொரியாவுக்கு இடையே இருக்கக்கூடிய சிக்கலில் பலூன் அப்படிங்கிறது அடிக்கடி பறக்கும். அப்படி பறக்கக்கூடிய பலூனில் ஒன்று வேஸ்ட் இருக்கும், அப்படி இல்லைனா கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாட்டி சிக்னல்ஸ் எமிட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரியான பலூன்ஸை லித்துவேனியா என்ன செஞ்சுருக்காங்க, கடந்த சில நாட்களாகவே சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இந்த பலூன்ஸ் எல்லாமே பெலரஸ்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ பெலரஸ் எங்களுடைய ஏர்ஸ்பேஸை தப்பாக பயன்படுத்துகிறாங்க, அதனால தான் நாங்கள் பெலரஸினுடைய இந்த பார்டரை இப்போதைக்கு மூடி இருக்கோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க லித்துவேனியா. பார்த்தீங்களா, ஒரு நாட்டினுடைய பார்டரை கண்காணிப்பதும் அந்த நாட்டுக்கு எதிராக பல நாடுகள் எப்படி வியூகத்தை வகுக்கிறார்கள், அப்படி வகுக்கப்பட்ட வியூகத்தை சரிப்படுத்துவதற்கோ இல்லாட்டி அதை செயல்படுத்துவதற்கோ எப்படிலாம் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரியுது. அப்போ எந்த நாடும் அமைதியாக இல்லையான்னு கேட்டால் எல்லா நாடுகளும் அமைதியாக தான் இருக்காங்க. பட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று தான் தாய்லாந்து, கம்போடியா நாட்டு 2 நாடுகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் பேசின பேச்சும் ரொம்பவே வைரலாக இருந்துச்சு. ட்ரம்ப் அவர்கள் உண்மையிலே 8 யுத்தத்தை நிப்பாட்டி இருக்காரா அப்படிங்கிற கேள்வியை தமிழ் பட்சத்தில் சும்மா அக்கு வேற ஆணி வேற நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதை பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு அதையும் ஒரு தடவை பார்த்துருங்க. அடுத்ததா சைக்ளோன் மோந்தா அப்படிங்கிறது தான். இந்த மோந்தா சைக்ளோன் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு ஆந்திர பிரதேசம், ஒடிசா போன்ற
போன்ற இடங்களில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் 50,000க்கும் அதிகமான நபர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஸோ உயிரிழப்புகள் அதிகமான டேமேஜஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறதற்கு நம்முடைய தேசிய பேரிடர் இயக்கம் எல்லாமே தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. நம்ம ஊரில் இப்போ இந்த மோந்தாவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அயல் நாடுகளில் மெலிசா அப்படிங்கிற ஒரு ஹரிகேனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. மெலிசா ஜமைக்கா ஹைட்டி போன்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் லேண்ட்ஸ்லைட்ஸ் அந்த நிலச்சரிவு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. மெலிசாவை பார்த்து பயப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு பல இடங்களிலும் கொடுக்கப்பட்டு வருகிறது. பாரிஸ்ல லோரே மியூசியத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு நகை அப்படிங்கிறது 6 நிமிடத்திலிருந்து 7 நிமிடத்திற்குள் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்லை இவங்க திருடி இருக்கலாம் அப்படிங்கிற பெயரில் 2 நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரான்சினுடைய போலீஸ். காசால இப்போ ரெட் கிராஸ் சொசைட்டியும் எகிப்து நாட்டினுடைய படைகளும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ்னுடைய உடல் இறந்திருப்பாங்கல்ல, ஒன்றா எதிர அவங்க கொல்லப்பட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க இறந்திருக்கலாம். சில நபர்களுடைய உடல்கள் அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது. அப்போ இஸ்ரேலினுடைய அந்த ஹாஸ்டேஜஸ் அவங்களுடைய உடலை தேடும் வேளையில் இப்போ ரெட் கிராஸும் எகிப்தினுடைய அத்தாரிட்டிஸும் சேர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. சேவ்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். கிரெடிட் டு எக்ஸ்டெண்டட் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் பிட்வீன் தாய்லாந்து அண்ட் கம்போடியா அப்படின்னு சொல்கிற அந்த தகவலை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா தாய்லாந்து கம்போடியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பார்டர் கிளாஷஸ் அப்படிங்கிறது இன்னும் அப்படியே தான் இருக்குது. பட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் மில்லியன் கணக்கான மனிதர்களை காப்பாற்றியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் அவருடைய பெருமையை பேசியிருக்கிறார். அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் வெனிசுலாவை சுற்றி வளைத்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ மறுபடியும் வெனிசுலாவை சுற்றி அமெரிக்காவினுடைய 2 போர்க்கப்பல்கள் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வெனிசுலாவை சுத்து போட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் மாஃபியாவை கண்ட்ரோல் பண்ணுறதற்கு தான் நாங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தாலும் போதுமான அளவுக்கு அங்கே வெனிசுலாவுக்கு எதிரான எவிடன்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவால் இன்னும் உலக நாடுகளுக்கு இடையே கொடுக்க முடியவில்லை. சொல்லப்போனால் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் தான் அமெரிக்காவினுடைய கண்களை உறுத்துகிறது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதிகமாக இதற்கு பின்னாடி விமர்சிக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் கூட பாகிஸ்தானுக்கு மறுபடியும் பார்டர் பிரச்சனை உருவானதாகவும் இப்போ இஸ்தான்புல்ல வச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே 2 நாடுகள் மறுபடியும் மோதிக்கொண்டார்கள் அப்படிங்கிற தகவலை பாகிஸ்தான் நேற்று பகிர்ந்திருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக ஆப்கானிஸ்தான் கூட பாகிஸ்தான் நடத்திய இந்த யுத்தத்தில் 5 சோல்ஜர்ஸ் மற்றும் 25 ஃபைட்டர்ஸ் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பாகிஸ்தான் கொடுத்திருக்காங்க. பட் இந்த ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய அளவு வித்தியாசத்தை ஆப்கானிஸ்தான் வீரர்கள் கொடுத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் 100க்கும் அதிகமான நபர்கள் இங்கே கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத ஆப்கானிஸ்தான் கொடுத்திருந்த போது அதை மறுத்திருக்கிறது பாகிஸ்தான். ட்ரம்ப் அவர்கள் கனடாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் டாரிஃப் அந்த யுத்தத்தை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ கனடா ஆசிய நாடுகளில் ஏதாவது ஒரு நாடுகள் அவங்களுடைய ட்ரேடு பார்ட்னராக இருப்பாங்களா, மாற்ற முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கனடா த எண்ட் இல்லாட்டி எண்ட் ஆஃப் கனடா அப்படிங்கிற ஒரு வீடியோவை தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நடக்காத விஷயம் மிக்கி அதை நீ சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. அது ஒன்றுமே இல்லை, மனிதர்களுக்கு டாக்ஸ் விதிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த மாதிரி நான் பேசியிருப்பேன். பட் அது தவறான தகவல் தான். குட்ஸுக்கு ப்ரொவின்ஸ்லேருந்து அடுத்த ப்ரொவின்ஸ் போகும்போது அவங்க டாக்ஸ் அப்படிங்கிறத ஈடாக்குகிறார்கள். அதுதான் கனடாவினுடைய ஜிடிபியில் 4-5% இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இது எல்லா நாடுகளிலும் தான் நடக்குமே விக்கி. நம்ம ஊர்லேயும் கூட தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கோ கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகும்போது செக் போஸ்ட்லாம் வச்சு அதெல்லாம் எடுக்கத்தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் அது வளர்ந்த நாடு. கனடாவை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி வளரும் நாடு கிடையாது, அவங்க வளர்ந்த நாடு. இந்த வளர்ந்த நாடுகளுக்கிடையே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கான்னு கேட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு ப்ரொவின்ஸ்லேருந்து இன்னொரு ப்ரொவின்ஸுக்கோ இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னாலோ இல்லை அவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இதற்கு டாக்ஸ் அப்படிங்கிறது வசூலிக்கப்படாது. ஆனால் கனடாவில் அப்படி இல்லை. 100 வருடங்களுக்கு முன்னாடி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் அப்படி இல்லாத விஷயங்கள் இப்போதும் கனடாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க என்பதும் கூடுதலான தகவல் தான். நிறைய பேர் கனடாவில் த எண்ட் அப்படிங்கிற அந்த டைட்டில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோஃபார் அது எண்டு அப்படிங்கிறத விட இனி அந்த டைட்டில் நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய நாடுகளை பற்றி பேச போகிறோம். எகிப்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பேச போகிறோம். இந்தியாவிலும் சில சிக்கல்கள் இருக்குது, ஜப்பான்லேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக அந்த டாபிக்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ கனடாவினுடைய அந்த வீடியோ பார்க்காத டிபி டிப்ஸ் அதையும் ஒரு தடவை பார்த்துருங்க. கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் மட்டுமே ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக 5000 சூசைட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க என்கிற தகவலை ரஷ்யா அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. 5000 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஒரே மாதத்தில் 5000 ட்ரோன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. இது சூசைட் ட்ரோன்ஸ் மட்டும். இன்னும் அதிகமான FPV ட்ரோன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி இன்னும் விரிவான விளக்கங்களை ரஷ்யா கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு க்யூட்டான நம்ம வீட்டு குழந்தைகள் நம்ம மொபைல் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குன்னு டெடிகேட்டடாக உருவாக்கப்பட்ட
ஈவன் அதற்கான ஒரு பவுச்சும் கொடுத்துருவாங்க. அந்த கேமராவை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு பவுச். அந்த பவுச்சுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் சேஃப்டியாக. இது இல்லாமல் இதுக்குள்ளே மெமரி கார்டு போட்டுக்கலாம். அவங்களுக்கு தேவையான வீடியோஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ரைம்ஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் MP3 வடிவிலையோ MP4 வடிவிலையோ போட்டிங்கன்னா இதுலேயே பார்த்துக்கலாம். மொபைல் மாதிரி இதில் தவறான விஷயங்கள் எதுவும் வராது. அவங்களுக்கான புகைப்படம் செல்ஃபியாக இருக்கட்டும், இல்லாட்டி நார்மல் இமேஜஸாக இருக்கட்டும், அதை எடுக்க முடியும் VGA கேமரா வச்சு. இல்லை நீங்கள் வீடியோவாக எடுக்கணும்னா வீடியோவாகவும் எடுத்துக்கலாம். வீடியோக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஃப்ளாஷ் லைட் அப்படிங்கிறது இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, கவுண்டர் இருக்குது. அது இல்லாமல் கேம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, பசில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது இல்லாமல் கேலரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லைவாக ஃபில்டர் போட்டுக்கலாம். ஃபில்டர் மட்டும் இல்லாமல் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறதும் இதை செட் பண்ணிக்கலாம். இப்படின்னு சொல்கிறேன், ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் உள்ளடக்கிய ரொம்ப சூப்பர்பான ஒரு கிஃப்ட் தான் இந்த கிட்ஸுக்கான கேமரா. இது வேணுங்கிறவங்க கீழே லிங்க் இருக்குது, 1299க்கு ஒரு 50 பீசஸ் மட்டும் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கப்பா. கம்பேர் பண்ணி பாருங்கள். பிற வெப்சைட் கூட இதே ஐட்டம் தான் எல்லா வெப்சைட்லையும் இருக்க போகுது. கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிட்ஸ் பெஸ்டியில் வந்து வாங்கிக்கோங்க. கிட்ஸ் பெஸ்டி, எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய். ஸோ ஓவராலாக இப்போ முக்கியமான பல செய்திகளையும் பார்த்துருக்கோம். இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன், நியூஸஸ் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.